உங்களுக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல ஒரு 5 பெஸ்டான ஸ்வீட்ஸ் வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்றப்ப என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றது வந்து சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங்கும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்வீட் வந்து நிறைய பேருக்கு இது வந்து தெரியும், அதுதான் எள்ளு உருண்டை. இதுல அதிகமான கால்சியம், அயன் பிளஸ் ஃபேட்டும் வந்து இருக்கு. சுகரோ வெல்லமோ இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்து மத்த எல்லாமே வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் தான். இது நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சாப்பிடும் போது சுகர் கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். உங்களுக்கு குயிக்கா எப்போ வந்து எனர்ஜி வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப இந்த மாதிரி வந்து சாப்பிடும் போது எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல குட் ஃபேட் வந்து இருக்கு அப்படின்றதுனால சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபுல்லிங்கா வந்து உங்களை வந்து வச்சுக்கும். செகண்ட், ரோஸ் மில்க், பாதாம் மில்க் இந்த மாதிரியான விஷயத்த குடிக்காம சியா சீட், கோகனட் மில்க் இதெல்லாம் சேர்த்து ஒரு கீர் வந்து நீங்க ரெடி பண்ணி சாப்பிடலாம். சியா சீட்ல வந்து சொலிபிள் ஃபைபர் வந்து இருக்கு, கோகனட் மில்க்ல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு, குட் ஃபேட்டும் வந்து இருக்கு. தேவைப்பட்டதுன்னா நீங்க வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை வந்து விட்டுறலாம். சோ இது நீங்க சாப்பிடும் போது இல்ல ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதுனால டைஜஷனுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். உங்களோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட், ராகில வந்து நீங்க லட்டு செஞ்சு சாப்பிடலாம். இதுல சுகருக்கு பதில் வெல்லம் வந்து கிடையாது, டேட்ஸ் வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. பர்டிகுலரா நைட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஜிஏயும் வந்து இருக்கும். உங்களோட சுகர் லெவல வந்து அந்த அளவுக்கு ஸ்பைக் வந்து பண்ணாது. உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த், சாக்லேட்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஆனா சாக்லேட்டை வந்து நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஆனா சுகரை யூஸ் பண்ணி கிடையாது, டேட்ஸை வந்து யூஸ் பண்ணி கொக்கோ பவுடர், டேட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கரெக்டான ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே எடுத்து நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டா சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்குமோ அதே மாதிரி இது வந்து கிடைக்கும். எந்த சுகருமே வந்து இல்லாம ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்ல கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இதை தாராளமா வந்து நீங்க சாப்பிடலாம். ஃபிஃப்த் ஸ்வீட் சிம்பிளா வந்து இருக்கணும், ஒரு லெசி மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா தயிர்ல நிறைய பேர் சக்கரை போட்டு வந்து சாப்பிடுவீங்க. ஆனா அதை வந்து இல்லாம யோகர்ட் வந்து எடுத்துக்கிட்டு அது கூட சின்னமன் பிளஸ் சாஃப்ரான், குங்குமப்பூ வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வந்து சுகர் வந்து நீங்க போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா புரோட்டீன் வந்து அதிகமா இருந்து ஃபேட் வந்து கம்மியா இருக்கிற மாதிரியான ஒரு டெசர்ட்டை வந்து நீங்க சாப்பிடுவீங்க. இதை எதனா வந்து ஒரு ஃபுட் சாப்பிடும் போது அது கூட இது வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடுறது வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும்.